ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 100 நாள் டிசிப்ளினாக இருந்து மசில் பில்ட் பண்ணுறதுல எனக்கு டே 2. மார்னிங் எழுந்துச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பைக் எடுத்துகிட்டு யூஷுவல் ஸ்பாட்டில் போயிட்டேன். கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு அப்புறம் ஜாகிங் போனேன். பீச்சில் காலையில் வியூ நல்லா இருக்குன்னு அங்கேயே புஷ்அப் கோல் முடிச்சிட்டேன். ஏர்லி மார்னிங் பீச்சுக்கு போகிறது ஒரு சுகம் கைஸ். அந்த வியூ அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர வழியில் ஒரு இளநீர் குடித்தேன். ஸ்டே ஹைட்ரேட்டட். வீட்டுக்கு வந்து எக்ஸ் பாயில் பண்ணிவிட்டு எக்ஸும் மேங்கோஸும் சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. வேலை முடிச்சுட்டு வந்த கையோட சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு சரியான நேப்பு. தூங்கி எந்திரிச்ச கையோடு ஜிம்முக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு ஜிம் கிளம்பிட்டேன். ஜிம்மில் இன்றைக்கி எனக்கு பேக் ஒர்க் அவுட். என்ன ஒர்க் அவுட் இருந்தாலும் ஷோல்டர் வார்ம் அப் ரொம்ப முக்கியம் கைஸ். வார்ம் அப் முடிச்சுட்டு 3 sets ஆஃப் புல்லப் எடுத்தேன். பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணணுன்னா டீப் ஸ்ட்ரெச்சும் பெட்டர் கான்ட்ராக்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது பேக் மட்டும் டெவலப் பண்ணாமல் உங்களோட ஹோல் பாடியில் இருக்க எல்லா மசிலுமே நல்லா டெவலப் ஆகும். இன்றைக்கி ஒர்க்கிங் செட்ஸ் என்னெல்லாம் போட்டேன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒர்க் அவுட்ஸ்லாம் வாரம் மாற்றிட்டே இருக்காமல் அட்லீஸ்ட் ஃபார் 6 months ஒரே ஒர்க் அவுட் பேட்டர்னில் ஸ்டிக் ஆகிக்கோங்க. ஒர்க் அவுட் முடிச்ச கையோட வீட்டுக்கு வந்து சிக்கன் சமைச்சிட்டு சிக்கன் சாப்பிட்டேன் கைஸ். மதியானம் கொஞ்சம் வேலை இருந்த காரணத்தினால காலையிலேருந்து ஒரே வேலை தான் சாப்பிட்ருக்கேன். போஸ்ட் ஒர்க் அவுட் சாப்பிட்டு முடிச்சோடனே சீரீஸ் பார்த்தேன் கைஸ். சீரீஸ் பார்க்கும்போது சும்மா என்ஜாய்மெண்ட்க்கு பார்க்காம அதுலேருந்து கற்றுக்க பாருங்கள். டின்னர் சாப்பிட்டு தூங்க போயிட்டேன் கைஸ். ஒழுக்கமாக இருங்க. நாளைக்கு பார்ப்போம். பாய்.